ஃபைனலாக மே மாதம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. மே மாதத்தோட ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து நிறைய அனிமேஸோட அப்டேட்லாம் கூட வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இது போல் அனிமே நியூஸஸ் எல்லாமே வந்து ஒரு வீக்கில் நடக்கிற எல்லா அனிமே நியூஸஸையும் ஒரே வீடியோவில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாப்பா. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து மை ஹீரோ அகாடமியா தாங்க. ரீசெண்டாக தான் இந்த ஒரு அனிமையோட ஸ்பெஷல் எபிசோடு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு ஸ்பெஷல் எபிசோடுக்கு அப்புறம் வந்து ஸ்பின் ஆஃப் அனிமை வந்து எடுத்துகிட்டு வர போகிறதாகவும் டைட்டில் வந்து மை ஹீரோ அகாடமியா ஐ ஆம் எ ஹீரோ 2. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஷார்ட் அனிமா தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் வந்து எரியோட பேக் ஸ்டோரியை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறாங்க. இவன் வந்து ஹை ஸ்கூலில் வந்து ஜாயின் ஆகிருப்பா. இவன் வந்து மறுபடியும் வந்து யூஏ ஸ்கூலுக்கு வந்து வரப்போ நடக்கிற விஷயத்தை வந்து இந்த ஒரு அனிமையில வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஒரு சைடு மை ஹீரோ அகாடமியா வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருந்தாலும் இப்போது இந்த ஒரு ஸ்பின் ஆஃப் அனிமையை வந்து எடுத்துகிட்டு வர போகிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த வீக்கில் வந்து யூஃபோட்டபிளில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டேரக்டரான கசுவோ எபிசாவா இவர் வந்து இறந்துருக்காருங்க. யூஃபோட்டபிள்னாவே நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். இவர் வந்து டீமன் ஸ்லேயர்லேயும் சரி, ஃபேடு ஸ்டேஜ் உலகத்துலேயும் சரி நிறைய விஷயத்தை வந்து இவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காருங்க. நெக்ஸ்ட் ஒன் பீஸோட ரீமேக்கை வந்து விச் ஸ்டுடியோ வந்து பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு ரீமேக்கு கேரக்டர் டிசைனோட ட்ரைலர் ஒன்று வந்து விட்டுருந்தாங்க. இப்போது இந்த ஒரு ரீமேக் வந்து அஃபிஷியலாகவே February 2027 வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு கீ விஷுவலையும் விட்டுருக்காங்க. டோட்டலாக வந்து 7 எபிசோட்ஸ் வந்து வரப்போகிறதாகவும் நெட்ஃப்ளிக்ஸ்ன்றதுனால அட் அ டைமில் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு 7 எபிசோடுத்தையும் வந்து மாங்காவில் வந்து 50 சாப்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இது வந்து ரொம்ப அதிகம் நினச்சிங்கன்னா ஒரு எபிசோட்ஸுமே வந்து 40 மினிட்ஸ்ன்ற மாதிரி கால்குலேட் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த வீக்கில் ஜுஜுட்சு கைசன் மாடுலியோவோட ஃபைனல் வால்யூம் வந்து விட்டுருந்தாங்க. இந்த ஒரு ஃபைனல் வால்யூமில் வந்து நிறைய விஷயத்த வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. இதில் ஒரு சர்ப்ரைஸான விஷயம் என்னென்னா மாப்பா வந்து ஒரு ப்ரமோஷனல் வீடியோவும் வந்து பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் இதை வந்து ட்ரைலர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு ப்ரமோஷனல் வீடியோ தாங்க. ஃபைனல் வால்யூமுக்காக தான் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஒரு எக்ஸ்ட்ராஸில் வந்து நிறைய கேரக்டரோட அப்பியரன்ஸை வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கலாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து டோடோ வந்து காட்டியிருப்பாங்க. டோடோவுக்கு வந்து கல்யாணமும் ஆகிட்டு இருக்கும். இந்த ஒரு ஜுஜுட்சு கைசன் மாடலுன்றது வந்து 86 இயர்ஸுக்கு அப்புறம் நடக்கிறதுனால டோடோ வந்து ரொம்ப வயசானவராகவும் கொஞ்சம் ஒல்லியாகவும் இருக்கட்டும் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க ஒய்ஃப் கூட வந்து இவர் வந்து கான்வர்சேஷன் பண்ணுறாரு. அதுவும் இல்லாமல் இவங்க 2 பேருமே வந்து டெசர்ட்டில் வந்து ஜேர்னி பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு நொபோராவையும் காட்டியிருப்பாங்க. யூட்டா மாக்கிமாவோட பையன், அவங்களோட ஒய்ஃபு, அவங்க 2 பேரையுமே வந்து காட்டியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் கீகி யகுட்டங்க என்ன சொல்லியிருக்காருன்னா இட்டாதோரி யூஜி தான் வந்து இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்பெஷல் கிரேட் சோசரர்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காருங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு மாடியூல் வந்து அஃபிஷியலாக இதோட வந்து எண்ட் ஆகுதுங்க. நெக்ஸ்ட்டு மார்வல் உலகத்தில் ஜுஜுட்சு கைசனையும் சரி, கச்சியகுட்டாவையும் சரி அஃபிஷியலாக அவங்களோட உலகத்தில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மார்வல் காமிக்ஸான ஸ்டோம் எர்த்ஸ் மைட்டியஸ்ட் மியூட்டன்ட் இதில் வந்து ஸ்டோம் வந்து ஆம்னிவர்ஸில் வந்து ட்ராவல் ஆவாங்க. அந்த டைமில் ட்ராவல் ஆகுறப்ப ஒன் ஆஃப் த மல்டிவர்ஸான டோக்கியோவில் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த ஒரு ட்ராவல் அப்போ ஜுஜுட்சு கைசன் உலகத்தில் வந்து சிபியா இன்சிடென்ட் வந்து நடக்கும் பார்த்தீங்களா, ஜோகோ வர்சஸ் சுப்புனா வந்து சண்டை போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு சீனை வந்து அதில் வந்து காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக அதில் நீங்கள் வந்து சுக்குனாவையே வந்து பார்த்துருக்கலாங்க. இந்த ஒரு போஸை வந்து அதை வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு மல்டிவர்ஸில் அவங்க ஜேர்னி ஆகிறப்ப நிறைய ட்ராஷஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். இது வந்து கச்சியகுட்டாவை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதுங்க. அதில் பார்க்கும்போது கீட்டாவும் வந்து அப்பியர் ஆகிற மாதிரியே காட்டியிருப்பாங்க. ஆல்ரெடி காமிக்ஸில் இருக்கிறவங்க நிறைய மாங்காவை வச்சு ரெஃபரன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அனிமேயே வச்சு வந்து காமிக்ஸில் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அதுவும் மார்வலும் கூட வந்து இப்போ அஃபிஷியலாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு கோஜோவை வந்து நீங்கள் வந்து அனிமேல பார்த்துருக்கலாம், காஸ்பிளே பண்ணி பார்த்துருக்கலாம். ஆனால் ரியல் லைஃப்லேயும் சில கோஜோஸ்லாம் கூட இருக்காங்க. கோஜோன்னு சொன்னாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வரது வந்து 6 ஐஸ் தாங்க, அதாவது ப்ளூ ஐஸுங்க. இது வந்து நேச்சுரலாகவே சில பீப்புளுக்கெலாம் இருக்குது சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எஸ், இந்தோனேஷியாவில் ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து இந்தோனேஷியாவில் இருக்கிற பூட்டான் ஐலாண்டுக்கு வந்து போயிருக்காருங்க. இந்த ஒரு பூட்டான் ஐலாண்டில் பூட்டான் ட்ரைப் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே வந்து ப்ளூ ஐஸ் வந்து அப்பியர் ஆகிட்டு இருக்குங்க. சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு ரேர் ஜெனட்டிக் கண்டிஷன்னும் வார்டன்பர்க் சிண்ட்ரோம் இதனால தான் வந்து இந்த ஒரு ப்ளூ ஐஸ் வந்து அப்பியர் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் இந்த ஃபோட்டோஸில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு வந்து 2 ஐஸுமே வந்து ப்ளூ கலரில் இருக்கிறதையும், சில பேருக்கு வந்து ஒரு ஐஸ் தான் வந்து ப்ளூ கலரில் இருக்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ ரியல் லைஃப்லேயும் வந்து கோஜோஸ்லாம் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கேமை வந்து அனிம் அடாப்ஷன் பண்ண போகிறதாகவும் அந்த ஒரு அனிமையோட நேம் வந்து செக்கிரோ நோ டிஃபீட். ஆக்சுவலாக இந்த அனிமையோட 2 ட்ரெய்லரையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க.
ஆனால் ரிலீஸ் டேட் வந்து இன்னும் வந்து கன்ஃபார்ம் பண்ணாமல் தாங்க வச்சுருந்தாங்க. இப்போ இந்த ஒரு அனிமே வந்து theatrical ரிலீஸ் வந்து எடுத்துகிட்டு வர போகிறதாகவும் ஜப்பானில் செப்டம்பர் 4 அப்போ வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து லிமிட்டட் டைம் தான், 3 வீக் வந்து இந்த ஒரு அனிமே வந்து theatrical ரிலீஸ் வந்து வரப்போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து அக்டோபர் மாதம் வந்து ரிலீஸ் ஆக போகிறதா அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அதுக்கு ஒரு கீ விஷுவலையும் வந்து விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் பிளாக் க்ளோவர் மாங்காவோட எண்டுக்கு அப்புறம் பிளாக் க்ளோவரோட ஆத்தரான யூகி டபட்டா வந்து ஃபைனலாக ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்காருங்க ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும். ஆக்சுவலாக அவர் எல்லாம் சொல்கிறாருன்னா, இவ்வளோ தூரம் வந்து இந்த ஒரு மாங்காவை வந்து ரீட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லியிருக்காரு. உங்களோட சப்போர்ட்னால தான் வந்து நான் இந்த ஒரு மாங்காவையே கம்ப்ளீட்டாக வந்து பண்ணி முடிக்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரியும், நான் வந்து என்னோட பெஸ்ட்டை வந்து இந்த ஒரு மாங்காவில் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரியும், எப்பவுமே நீங்கள் வந்து பிளாக் க்ளோவரை வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ பிளாக் க்ளோவர் வந்து அஃபிஷியலாகவே வந்து எண்ட் ஆகிடுச்சிங்க. ஆஸ்டா தான் வந்து நியோ விசார்ட் கிங்காக வந்து ஃபைனலாக வந்து அப்பியர் ஆகிறாங்க. நெக்ஸ்ட்டு ரீசெண்டாக நிறைய அனிமே பைரசி வெப்சைட்ஸை வந்து ஷட் டவுன் பண்ணுறத வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. இந்த ஷட் டவுன் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அதே அளவுக்கு அனிமேவை வந்து அஃபிஷியல் பிளாட்ஃபார்மில் வந்து பார்க்கறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த ஒரு விதத்தில் வந்து கிரன்ச்ரோல் தான் வந்து அதிகமாகவும் பார்த்தா, கிரன்ச்ரோலோட நெட்ஃப்ளிக்ஸில் தான் வந்து அனிமேஸை வந்து ரொம்ப அதிகமாக பார்த்துட்டு இருக்கதா அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அனிமேக்குன்னு இருக்கிறது வந்து கிரன்ச்ரோல் தாங்க, ஆனால் அந்த ஒரு ஆப்பையே வந்து பீட் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸில் தான் வந்து நிறைய பேர் வந்து அனிமேஸை வாட்ச் பண்ணுறதா குளோபல் வைடாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லிங்க் கிளிக்கோட சீசன் 3 வந்து ரிலீஸ் ஆக போகிறதாவும், இந்த ஒரு அனிமேயோட ப்ரமோஷனல் வீடியோ வந்து ஆல்ரெடி விட்டுருந்தாங்க. இது வந்து ஒரு சைனீஸ் அனிமே. இந்த ஒரு அனிமே வந்து சம்மர் 2026 வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் தி ப்ராமிஸ்டு நெவர்லேண்ட், இந்த ஒரு அனிமேயோட ஒரு நியூ ஒன் ஷாட் அனிமே வந்து எடுத்துகிட்டு வர போகிறதாவும், ஆஃப்டர் 6 இயர்ஸுக்கு அப்புறம் இந்த ஒரு அனிமே வந்து புதுசாக வந்து எடுத்துகிட்டு வர போகிறதாவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு விசரக் ஆஃப் கிட்டனி சீசன் 2 வந்து ரிலீஸ் ஆக போகிறதாவும், இந்த ஒரு அனிமேயோட ஒரு கீ விஷுவல் ஒன்று வந்து விட்டுருக்காங்க. இந்த ஒரு அனிமே வந்து ஆஃப்டர் 3 இயர்ஸுக்கு அப்புறம் இப்போ வந்து சீசன் 2 வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெரைன் விட்டரன் ஒருத்தர் வந்து வின்லாண்ட் சாகான்ற ஒரு அனிமே தான் வந்து என்னோட வாழ்க்கையை வந்து சேஞ்ச் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து நருட்டோ அனிமேவை பற்றி வந்து பேசுகிறாருங்க. அதுதான் வந்து என்ன கைட் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரியும், நான் வந்து அடல்ட் ஆகிட்டேன்னா நான் வந்து தோர்ஃபின் போல் ஒரு கேரக்டராக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காருங்க. அதில் முக்கியமாக வின்லாண்ட் சாகாவை பார்த்ததுனால தான் எனக்கு வந்து யாரையுமே வந்து ஏட் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காருங்க. மேலே வந்து நிறைய அனிமேஸ் வந்து நிறைய பேரோட ரியல் லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் நான். நெக்ஸ்ட்டு May 5 இந்த வீக்கில் வந்து லூஃபி அண்ட் கான் இவங்க 2 பேரோட பர்த்டேங்க. லூஃபியோட பர்த்டேக்காக தான் வந்து ஒன் பீஸ் ரீமேக்கை வந்து அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு கான் வந்து ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் கேரக்டருங்க. ரீசெண்டாக ஹண்டர் எக்ஸ் ஹண்டரோட ஏதாவது ஒரு அப்டேட் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஜுஜுட்சு கைசன் மாடலோட அப்டேட் தாங்க வந்திருந்தது. நெக்ஸ்ட்டு சோலோ லெவலிக் லைவ் ஆக்ஷனை வந்து அஃபிஷியலாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான். இந்த ஒரு லைவ் ஆக்ஷன் வந்து 7 எபிசோட்ஸ் வர போகிற மாதிரியும், இப்போது இந்த ஒரு லைவ் ஆக்ஷனோட அஃபிஷியல் ஃபிலிம் மேக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக 3 to 4 months ஆகும் அப்படின்ற மாதிரியும், இந்த இயரோட எண்டில் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சோலோ லெவலிங்கை பொறுத்த வரைக்கும் அனிமேன்னு இல்லாமல் லைவ் ஆக்ஷன் தான் வரத்துக்கு வந்து சான்ஸ் இருக்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வீக்கில் 5 இயர்ஸுக்கு முன்னாடி வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மாங்காவான பெர்சர்க், இந்த ஒரு மாங்காவோட ஆத்தரான கென்டரோ மியூட்டா இவர் வந்து இறந்தாருங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு மாங்காவை வந்து அஃபிஷியலாக வந்து முடிக்கலனாலும் இவர் வந்து சீக்கிரமாகவே வந்து இறந்துட்டு இருக்காருங்க. இவர் வந்து இறந்து இப்போ வந்து 5 வருஷம் ஆயிடுச்சிங்க. நெக்ஸ்ட்டு தமிழ் டப்பிங் அப்டேட்டில் சில அனிமேயோட அப்டேட்ஸ் தாங்க வந்து இதில் விஸ்டோரியா வாண்டட் ஸ்வாட் சீசன் 2 வந்து தமிழ் டப்பிங் வந்து அஃபிஷியலாக வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நீங்கள் வந்து மேஜிக் வேர்ல்டு சம்மந்தமான அனிமே சீரிஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு அனிமே வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். இது வந்து ஒரு கண்டினியூட் அனிமே சீரீஸ்ன்றதுனால சீசன் 1 வந்து தமிழ் டப்பிங் வந்து அவைலபிளாக தாங்க இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒன் பஞ்ச் மேன் சீசன் 1ஓட தமிழ் டப்பிங்கை வந்து நியூஸ் இந்தியாவில் வந்து டெய்லியுமே வந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 6 நாளைக்கு மேலே ஆகிடுச்சு. மோஸ்ட்லி இப்போ வந்து 7th எபிசோட் 6th எபிசோட் தாங்க போயிட்டுருக்கோம். ரீசெண்டாக ரிலீஸ் ஆன எபிசோட்ஸ்லாம் கூட வந்து நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் வந்து அகைன் தமிழ் டப்பிங்கில் ஒன் பஞ்ச் மேனை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நியூஸ் இந்தியா யூடியூப் சேனல்லே வந்து ஃப்ரீயாக வந்து பார்க்கலாங்க. நெக்ஸ்ட்டு கிரன்ச்ரோல் அண்டு சோனியே இவங்க 2 பேருமே சேர்ந்து கருணா தி கார்டியன் இந்த ஒரு இந்தியன் ஜாப்பனீஸ் அனிமேட்டட் சீரீஸை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு அனிமேட்டட் சீரீஸ் வந்து May 8 அப்போ ரிலீஸ் ஆகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போது ஃபஸ்ட் எபிசோடு வந்து ரிலீஸ் ஆகிடுச்சிங்க. வீக்லி ரிலீஸ் ஆகும். எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து இந்தியன் மித்தியாலஜியை வந்து பேஸ் பண்ணது. ஒரு அனிமே டேரக்டர் தான் வந்து இதை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவ்வளோ அனிமேஸோட அப்டேட் வந்து இந்த வீக்கில் வந்து ரிலீஸ் ஆகியிருந்ததுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து அனிமே ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா
இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் ஒரு வீக்கில் நடக்கிற எல்லா அனிமேஸோட அப்டேட்டும் வந்து ஒரே வீடியோவில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து என்கிட்ட பர்சனலாக பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து என்கிட்ட வந்து பேசலாம். நீங்கள் வந்து தமிழ் டப்பிங்கில் அனிமே சீரிஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் வீக்கோட எல்லா அனிமேஸ் அப்டேட்டோட நம்ம வந்து பார்ப்போங்க.